வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. ஆனால் இந்த பகுதியில் இந்த வெண்பேடு கிராமத்தில் இந்த இடத்துல வந்து ஒரு நிலங்களை விற்பனை செய்யும் போது சாலை விரிவாக்கம் போது நடுவே இருந்த ஒரு மரத்தை எடுத்து பசுமை தாயகம் மூலமாக எங்களை அணுகி இந்த இடத்த அந்த மரத்துக்கு மறுபடி உயிர் கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். இது வந்து என்ன பார்த்திங்கன்னா, ஒரு மரத்தை எடுக்கும்போது 10 மரக்கன்றுகளை நட வேண்டும் என்பது ஒரு உத்தரவு இருக்கிறது. அதை எல்லாரும் பின்பற்றுகிறார்களா என்பது பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் குறைவு தான். அரசாங்கத்திலே கூட நிறைய சாலை விரிவாக்கத்திற்கோ பேருந்து நிலையம் அமைப்பதற்கோ ரயில் நிலையம் அமைப்பதற்கோ கூட மரங்களை நன்றாக வளர்ந்த ரொம்ப வருடக்கணக்கான மரங்களை கூட வெட்டிடுறாங்க. ஆனால் அதுக்கு பதிலான ஒரு ஆயிரக்கணக்கான மரக்கன்றுகளை எங்கன்னா நடுறாங்களான்னு கேட்டால் அதற்கு பதில் இருக்க மாட்டேங்குது. நாங்களும் பசுமை தாயகம் சார்பு மூலமாக ஒரு ஆர்டிஐலாம் போட்டு கேட்டுட்டோம். இந்த இடத்துல 200 மரம் வெட்டியிருக்கிறீங்களே, அந்த 200 மரத்துக்கு ஒரு 2000 மரத்தை எங்கே நட்டுருக்கீங்கன்னு கேட்டால் யாரும் பதில் சொல்ல மாட்டுறாங்க. ஆனாலும் சில பேர் வந்து ஆசையாக அந்த ஒரு சில கிராமத்தில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் நல்லா நடக்குது. ஐயோ மரத்தை வெட்டிட்டா ரொம்ப அழறாங்க, கஷ்டப்படுறாங்க. இப்போ ராணிப்பேட்டையில் சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு விரிவாக்கத்திற்காக வெட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய மரத்தை பார்த்து அங்கே இருக்கிற பெண்கள்லாம் கண்ணீர் வெடித்தாங்க. பசுமை தாயகம் சார்பாக அந்த மரத்தை 15 நாளாக பாதுகாத்து வச்சுருக்கிறோம். என்னென்னா இப்போ அந்த வெட்டப்பட்ட மரத்தை எங்கே கொண்டு போய் விடுறது? இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே இந்த தனியார் நில உரிமையாளர் அதுக்காக அனுமதி கொடுத்து அவங்க இடத்துல வேறு இடத்துல வச்சு அதை பாதுகாத்து அதுக்கு தனியாக ஆளை போட்டு தண்ணி ஊற்றி அந்த மரத்தை துளிக்க வச்சுருக்காங்க. அந்த மாதிரி எல்லோரும் பண்ணியிருப்பாங்களான்றது நமக்கு தெரியல. அந்த இடத்துல வைக்க கூட விட மாட்டாங்க. 15 நாளாக அந்த மரத்தை பாதுகாத்து வச்சுருக்கிறாங்க பசுமை தாயகம் சார்பாக. எங்கே வைக்கிறது? ஒரு இடம் இருக்குது, நிறைய இடம் இருக்குது. ஏதாவது ஒரு இடம் கொடுத்தானா அதை நம்ம திருப்பி கொண்டு போய் வைக்கலாம். அதற்கு எல்லாருமே அனுமதி வழங்கணும்னு தான் நாங்களும் கேட்டுக்கிறோம். ஏன்னா ஒரு மரத்தை வளர்க்குறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. எவ்வளோ வருஷம் அது வளருது, எத்தனை தலைமுறைகளை பார்க்குது, எத்தனை பேருக்கு நிழலை கொடுத்து அதனால் எத்தனையோ பேர் பயன்படுத்தியிருப்பாங்க. அதாவது அது கொடுக்கக்கூடிய ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, அது கொடுக்கக்கூடிய அந்த பிராணவாயுவை எவ்வளோ மனுஷங்களுக்கு உபயோகப்படுத்திருக்கோம். அதன் வேர்கள் கீழே எத்தனையோ தண்ணீர் பிடிப்பு நடந்திருக்கும். அதனால் எத்தனையோ பேருக்கு வாழ்வாதாரம் கிடைச்சிருக்கும். ஏன்னா நிலத்தடி நீர் இருந்ததுன்னா அந்த ஊரே நல்லாயிருக்கும். அந்த மாதிரி அந்த மரம் வந்து மேலேருந்தும் தண்ணி கொடுத்துருக்கோம், ஆக்சிஜன் கொடுத்துருக்கோம், தரையில் இருக்கிற தண்ணீரையும் அது பிடிச்சி வச்சுருக்கோம், நிலத்தடி நீரையும் சேமித்து வச்சுருக்கோம். இத்தனை இருக்குது. அதே சமயம் அதில் வாழக்கூடிய பறவை இனங்கள் இருக்குது. அது எல்லாமே கூட இப்போ எங்கே போயிருக்கோன்னு தெரியாது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.